வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு வந்து மேச ராசிக்கு 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? முதல் வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு வேலையில வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, முதல் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. எந்த வயசுல இருந்தாலுமே மேசராசி என்பவர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி எந்த சுற்று போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது முதல் சுற்று அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 20-25 வயசுக்குள்ள வரும். இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது 45 வயசுக்கு மேல வரும். மூன்றாம் சுற்று அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேல வரும். சரிங்களா? ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, எந்த சுற்றுல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல வந்து நீங்க பிறப்பு ராசியில வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு மேச ராசியில் இருப்பாங்க. அதனாலதான் நீங்க மேச ராசி அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அந்த மேச ராசிங்கிற பொட்டியில வந்து சந்திர பகவான் இருப்பாரு. அதுதான் வந்து மேச ராசி. அப்போ அதுக்கு முன்னையோ அதுக்கு பின்னாடியோ, அதாவது மீன ராசியிலயோ, உங்க ஜாதகத்துல மீன ராசியிலயோ, மேச ராசியிலயோ, ரிஷப ராசியிலயோ சனி பகவான் இருந்து நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு முதல் சுற்று. அப்பவே நீங்க 7.5 சனியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க பிறந்தப்பவே 7.5 சனியில பிறந்திருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 30-32 வயசுனா இது உங்களுக்கு இரண்டாம் சுற்றா வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை, என் ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது முதல் சுற்றா இருக்கும். ஒரு 20-25 வயசுல இருக்கிற நபர்களுக்கு இது முதல் சுற்றா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். சோ அப்போ எந்த சுற்று அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் சுற்றா இருந்தா நிறைய போராட்டங்கள், ஒரு 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 சோதனைகள் அப்படிங்கிறது அதிகமாவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துலயுமே ஒரு கவனத்தோட இருக்கணும் அப்படின்னா முதல் சுற்றுல அந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அதே இரண்டாம் சுற்று 7.5 சனியில இரண்டாம் சுற்று அப்படின்னு வரப்போ ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். பல சோதனைகள், பல தடைகள், பல தடுமாற்றங்கள் தாண்டினாலுமே வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவார் சனீஸ்வர பகவான். அதே மாதிரி மூன்றாம் சுற்றா இருந்தா நீங்க போட்ட முதலீட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து உடல்நிலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த மாதிரி உங்களோட சுற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் அப்படிங்கிறத மேசராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2026ஆம் ஆண்டுல வேலை இல்லாத நபர்கள் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தான் 10க்கும் 11க்கும் அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ என்னன்னா 7.5 சனியே இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்ளை பண்றீங்க ஒரு கம்பெனிக்கு, அது கிடைக்காது. அது ஒரு தடுமாற்றம் ஆகும், ஒரு ஃபெயிலியர் ஆகும். மறுபடியும் 2வது டைம் அப்ளை பண்றீங்க, மறுபடியும் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி 3வது டைம் ட்ரை பண்றீங்க, அப்பவுமே ரிஜெக்ட் ஆகுது. 4வது டைம் ட்ரை பண்றப்போ கண்டிப்பா நீங்க அந்த அந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 12ஆம் இடம் அப்படின்னா கால் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருந்தா நீங்க ஒரு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவர் இழுப்பாரு பின்னாடி, நீ வா பின்னாடி வா அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஒரு 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 அனுபவத்தை கொடுக்குறாரு. எதனால நான் தப்பு பண்ணேன், நான் எந்த இடத்துல லேக் ஆனேன், நான் எந்த இடத்துல தடுமாறினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சனி பகவான் வராரு. சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பக்குவத்தை கொடுத்துட்டு தான் போவாரு. அதை வந்து சின்ன வயதில் இருக்கிறவங்களோ ஒரு மெச்சூரிட்டியில் இல்லாதவங்க வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். முதல் சுற்றா இருந்தா ரொம்ப தடுமாற்றம் அதிகமாவே இருக்கும். நிறைய இடத்துல நீங்க வந்து நீங்க எவ்வளோ
எஃபோர்ட் போட்டாலுமே வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வேலையில இருக்கும் முதல் சுற்றா இருக்கிற நபர்களுக்கு. இரண்டாம் சுற்றா இருக்கிற நபர்களுக்கு வந்து என்னதான் உங்களுக்கான ஒரு சோதனைகள், ஒரு தடை, ஒரு தடுமாற்றங்கள், ஒரு பிரச்சனை, எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் கடைசியில கண்டிப்பா பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு இன்சென்டிவ், ஒரு இன்கிரிமெண்ட், இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. குருவோட பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுவாரு. அந்த இடத்துல 4ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, கடகராசியில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அது வந்து உங்களுக்கு 4ஆம் வீடா வரும். அங்க 4ஆம் இடத்துல இருந்துட்டு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப கண்டிப்பா வேலையில நல்ல ஒரு மாற்றம். வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஒரு யோசனை வரும், இருக்கிற ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒண்ணு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் வரும். அதை மட்டும் நீங்க இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு கரெக்டான ஒரு முடிவா இருக்காது. நீங்க ஒரு ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அது கரெக்டான ஒரு பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ இந்த டைம் பீரியட்ல வேலையை விடுறது, வேலையை மாத்துறது, இது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா, ஒரு கவனத்தோட எல்லாத்தையுமே பண்றது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு பக்கம் போறேன், வேற மாதிரி விஷயத்த ட்ரை பண்றேன், இதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. ஜூனுக்கு அப்புறம் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்து எனக்கு அந்த ஹோப்பே போச்சு சார், நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எனக்கு மட்டும் எந்த ஒரு மாற்றமுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. பட் ஜூனுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி யாரு? குரு பகவான். அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு திரிகோண அதிபதி வந்து கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அது உங்களுக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இதை விட ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதனால குரு பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. அப்ப முதல்ல ஒரு 5 மாசம் வந்து கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு இழுபறியா இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கிடைக்காது. ஒரு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி டக்குன்னு நடக்காம எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத மேசராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து தொழில் செய்யற நபர்களா இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க 2ஆம் சுற்று நபர்களா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தொழில ஓரளவுக்கு நிறைய போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலுமே, ஒரு லாஸ் எல்லாமே இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க வந்து மேல வந்துடலாம். ஆனா போட்ட முதலீடு காணாம போயிடும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வருமானம், இதெல்லாமே சொல்லக்கூடிய உங்களோட 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 பணம், உங்களோட வருமானம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து 2ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. இந்த டைம் பீரியட்ல நீங்க யாருக்காச்சும் ஒருத்தங்களை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் விரயங்கள் கண்டிப்பா ஏற்படும். இந்த டைம் பீரியட்ல அந்த அந்த பொருளாதாரம் ரீதியாக நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லிட்டேன். அப்ப தொழில் செய்யற நபர்களா இருந்தா இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. முதல் சுற்றா இருக்கிறீங்க எனக்கு இப்பதான் 26 வயசு ஆகுது, முதல் சுற்றா இருக்குது அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் சுற்றா இருக்கிற வாலிபர் வந்து நான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க ஜாதகத்துக்கு அந்த தொழில் செட் ஆகுமான்னு பாருங்க. அதே மாதிரி முதல் சுற்று அப்படின்னா போட்ட முதலீடு காணாம போயிடும். நான் வந்து நெகட்டிவா சொல்லல, நீங்க சில விஷயத்தோட விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ நாளைக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னா இன்னைக்கே நம்ம வந்து ரெயின் கோட்டை பேக்ல எடுத்து வச்சுக்கிறோம்ல, சரி நாளைக்கு போனா அப்ப நாளைக்கு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கிட்ட ரெயின் கோட் இருக்குது. இந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் நிறைய லாஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ முதல் சுற்றா இருக்கிற நபர்களா இருந்து மேசராசி என்பவர்கள் ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா போட்ட முதலீடு காணாம போயிடும். ஒருத்தங்களை நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இறங்குவீங்க, அவரு தான் உங்களை வந்து குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் தொழில்ல கொஞ்சம் இழுபறியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது தொழில நல்லா இருக்கும். அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வரும், சில அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒரு அமௌண்ட் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டேன். அப்போ
உங்களுக்கு ஒரு செலவுகள் வருது அப்படின்னா அதுக்கான வருமானமும் வரும், ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கான செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானமா இருந்தாலும் சரி, லாபமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு முதலீடு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு செலவு பண்றது நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல வீண் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அப்போ பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வர அமௌண்ட் உங்களுக்கு வந்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுறது, வீட்டுக்கான கடன், ஏதோ ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இது இருந்துகிட்டே தான் இருக்கும். மேடம் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரதுனால ஜூனுக்கு அப்புறம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி, வீடு, மனை, வாகனம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்போ 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. சரிங்களா, அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து குடும்பம். இப்பதான் மேரேஜ் ஆயிருக்குது அப்படின்னா வந்து ஆண்கள் ஆண்கள் மேசராசி ஆண்களா இருந்தா என்னடா நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ பெண்களா இருந்தா வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி இருக்கும், ஆண்களா இருந்தா நிறைய எதிர்பார்ப்பீங்க. இந்த ரெண்டு விஷயம் இல்லை அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகளே இருக்காது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன் மேசராசி அன்பர்களுக்கு. சரிங்களா, அடுத்து திருமணத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு வரனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபில்டர் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த டைம் பீரியட் அப்படிதான் இருக்கும். சரிங்களா, சரி திருமணத்துக்கு எப்போ உகந்த காலகட்டம், ஒரு ஒரு வரனை செலக்ட் பண்ணிட்டீங்க, நான் எப்போ ப்ரொசீட் பண்ணலான்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நவம்பர் மாதத்துல குருவோட அட்வான்ஸ்டு டிரான்சிட் அப்படிங்கிறது நடக்க போகுது நவம்பர் மாதத்துல. அது எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கறத சொல்ல மாட்டேன். சில பேர்த்துக்கு திருமணத்துக்கு எல்லாமே நாங்க ரெடியா இருக்கோம், அடுத்து திருமணத்துக்கு தான் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா நவம்பர் மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான வழி வந்து உங்களுக்கு அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும். திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்னா நவம்பர்ல சில பேர்த்துக்கு கண்டிப்பா இருக்குது. அந்த ஃபேக்டர் மட்டும் வச்சுக்க கூடாது. உங்க ஜாதகத்துல, உங்க பிறப்பு ஜாதகத்துல எந்த மாதிரியான தசாபுத்திகள் போகுது, இது எல்லாமே தான் அது ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அடுத்த லெவல் மேரேஜுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நிறைய போராட்டங்கள், வீட்டுல நிறைய அப்போசல் இருக்கும், வீட்டுல நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு இந்த சோதனைகள் வரதை வந்து பரவாயில்ல, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையோட நீங்க டிராவல் பண்றது நல்லா இருக்கும். அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னா சில பல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் எப்ப ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. 4ஆம் இடம் அப்படின்னா உயர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபாரின் போய் படிக்கிறது, உங்களுக்கான ஒரு கல்வியில நல்ல ஒரு ஒரு முதன்மையான பட்டம் வாங்குறது, இது எல்லாமே நல்லா இருக்கு. வேலை கிடைக்கிறது, ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அடுத்து வேலை, இல்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது, இது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃபா போய்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுக்கே அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும். இதை மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்துல மாணவர்கள் மாணவிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கரெக்டா எக்ஸாம் அப்போ ஏதாச்சும் ஒரு கரெக்டான சாப்பாடு இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த டைம் பீரியட்ல மார்ச் ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் பீரியட்ல ஹெல்த்ல ட்ரபிள் பண்ணுச்சுன்னா உங்களால கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்ப மேசராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 1க்கு 4 டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாருன்னா நிறைய உங்களுக்கான அனுபவங்களையும் உங்களுக்கான பாடங்களையும் கொடுப்பாரு. அப்ப நீங்க எவ்வளவு டைம், நீங்க எத்தனை டைம் நீங்க கம்மியான மார்க் எடுக்கிறீங்களோ அந்த பேப்பரை எடுத்து எதனால நான் தப்பு பண்ணேன், என்ன மாதிரியான நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேங்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அன்னையில இருந்து உங்களோட வெற்றிங்கிறத ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதை தான் நீங்க பார்த்துக்கணும்.
செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. நீங்களே உங்களை வந்து ரெடி பண்ணிக்கணும் உங்களோட வாழ்க்கைக்கு. நான் என்ன தப்பு பண்றேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் ஒரு கன்சிஸ்டன்சியா, நான் ஒரு டிசிப்ளினோட, ஒரு விடாமுயற்சியோட நான் முயற்சி பண்ணனா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறத மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்து மார்க் கம்மியாயிருச்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது, முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்கிறது, நான் படிக்க மாட்டேன் புக்கை தூக்கி வீசுறது, இதெல்லாமே கரெக்டான ஒரு விஷயங்கள் இல்லை. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா பெரிய சாதனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மேசராசி அன்பர்கள். அடுத்து பெண்கள்னு எடுத்துக்கிட்டா, பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த 2026ஆம் ஆண்டுல வந்து இப்பதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்பாடா எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். குடும்பம், உங்களுக்கான வேலை, உங்களுக்கான குழந்தைகள், உங்களோட பெற்றோர்கள், உங்களுக்கு கூட பிறந்தவங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு வந்து முடிஞ்சிடும். அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நீங்க தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். நான் தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ன நடந்தாலும் அமைதியா இருந்துக்கிறது நல்லது. என்ன நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது நினைச்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும். ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு முயற்சி எடுங்க, ஒரு விஷயத்த நீங்க தொடங்குங்க, அது எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு யார் எதிரி அப்படின்னா உங்களோட தாட், நீங்க நினைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எதிரிகள். அப்படிங்கிறப்போ நீங்க உங்க மைண்டை வந்து மாத்திக்கோங்க. இதுதானே இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பெண்களுக்கு சொல்றேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னு இந்த 2026ஆம் ஆண்டுல நல்லா இருக்கு மேசராசி அன்பர்கள். அடுத்து ஹெல்த்ல ஏதோ ஒரு ட்ரபிள் பண்ணுமான்னு பாத்துட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால எப்பவுமே ஹெல்த்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுவுமே 3ஆம் சுற்றா இருக்கிற நபர்களா இருந்தாலுமே ரொம்ப 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 ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு விழிப்புணர்வோட இருந்துக்கிறது நல்லது தானே. அப்ப நீங்க அது யோகா, ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது நல்லது. சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறது, நிறைய டிராவல், நிறைய அலைச்சல், ஒரு தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. மேசராசி பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதகாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறையிறது வந்து ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வந்து ஒரு இடத்துல மறையிறது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலுமே ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு விதத்துல ஒரு நெகட்டிவா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு டிராவல் பண்றது. ஒரு டிராவல்ல வந்து நீங்க ரொம்ப டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். டிராவல் பண்றப்போ உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, ஃபுட் பாய்சன் ஆகுறது, கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். வேற வந்து பெருசா எந்த ஒரு தொந்தரவுமே இந்த இந்த டைம் பீரியட் உங்களுக்கு காட்டல. ஆனா குழந்தைகள் நிமித்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். மேசராசி என்பர்களுக்கு குழந்தைகள் நிமித்தமா ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். மற்றபடி எதுவுமே இல்லை. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம், பட் பெருசா எதுவுமே இல்லை. ஸோ இது ஏதாச்சும் பார்க்கணும். இப்ப வந்து எனக்கு என்ன கரெக்டா நடக்குது அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகள் பொறுத்துதான் உங்களுக்கான அந்த ஒரு பெரிய பிரச்சனை வருமா, சின்ன பிரச்சனை வருமா அப்படிங்கிறது. இது கோச்சார அடிப்படையில் நடக்கிறது. இதே மேசராசி 2 பேர் பாக்குறீங்க, ஒருத்தன் உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாப்படி, இன்னொருத்த அட்மிட் ஆகி இருக்கிறாப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இது வந்து உங்களோட ஜாதகத்துல, உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி எப்படி போகுதோ அதை பொறுத்துதான் உங்களுக்கான பலன்கள் வேறுபாடா இருக்கும். ஆனா இது வந்து இந்த டைம் பீரியட் இது நடக்கும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கோச்சாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு வைப்ரேஷன்ஸ் தான். குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல போயிட்டு அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு பாக்கிய அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குரு தான் உங்களுக்கான ஃபேவரபிள் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்றேன் மேசராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? அதனால அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, போட்ட முதலீடெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து நிறைய அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த வயசாயுமே நம்மளுக்கு ஒரு ஓய்வில்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உடல்நிலையில ரொம்ப கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் எந்த ஒரு உடல்நிலையில பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வலிமையான தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டைம் வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போகுது, அது நம்மளுக்கு சாதகமா இல்ல பாதகமா அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ மேசராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லை. இந்த டைம் பீரியட்ல என்னன்னா வந்து நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தடைபடும்.
நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு தோல்வி கண்டிப்பா அடைவீங்க. ஆனா பல முறை முயற்சி எடுக்கிறப்போ கண்டிப்பா அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உங்களை தேடி வரும். இல்லைன்னா நீங்க அந்த வெற்றியை தேடி போவீங்க அப்படிங்கிறத மேசராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கிறதுனால 7.5 சனி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்போட, ஒரு ஆக்டிவோட, ஒரு தோப்பு கரணம் போடுங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுனா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி சுறுசுறுப்பா இருந்துட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் பரவாயில்ல, இவங்க ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சுறுசுறுப்போட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனியோட தாக்கங்கள், நெகட்டிவான தாக்கங்கள் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத மேசராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. டெய்லி வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றப்ப மனசு ஒரு ஆறுதலா இருக்கும். அப்ப குடும்பத்துல நீங்க இந்த பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மன நிம்மதியை தேடி போங்க. ஒரு மெடிடேஷன் கொஞ்சம் வீட்டுல பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு மேசராசி விருச்சிக ராசி இதோட முக்கியமான கடவுள்னே பாத்துக்கிட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முருகப்பெருமான் கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க. அது எப்ப போலாம்? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில போயிட்டு வரப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகிறத நீங்க படிப்படியே நீங்களே உணர்வீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போ மேசராசி என்பவர்கள் எப்பவுமே முருகரோட வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிவபெருமானோட வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க 2 பேர்த்தையும் கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னாவே போதும். ஓரளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடந்து வந்துடலாம். எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி. குடும்பத்துல எல்லாமே நடக்கும். ஆனா சில பல தாமதங்களோட நடக்கும். எல்லாமே ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, தொழில வளர்ச்சியா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு படிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே நடக்கும். ஆனா சில பல போராட்டங்கள், பல தடைகள், இது எல்லாத்தையுமே பல அசிங்கங்கள், பல அவமானங்களை தாண்டி தான் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் போது அது சின்ன விஷயமா இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.